லெபனானில் பேஜர்கள் வாக்கி-டாக்கி என்று அடுத்தடுத்து வெடித்த நிலையில் நடந்தது என்ன என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தின ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்தது மின்னணு உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பேஜர் அப்படின்றது தொலைத்தொடர்புல செல்போன் அலைவரிசை மாதிரி இல்லாம ரேடியோ சிக்னல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு மின்னணு உபகரணம். இந்த பேஜரை பயன்படுத்துறதுல செல்போன்ல எப்படி லொகேஷனை கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி பேஜரை எங்க இருந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றது கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். உளவு பார்ப்பது, அதாவது இதுல கேமராவும் கிடையாது, ஆடியோ மூலமாக தகவல் பரிமாற்றம் அப்படின்னு கிடையாது. இது ஒரு வழியில தகவல் சொல்லக்கூடிய ஒரு மின் சாதனம் அப்படின்னு சொல்ல முடியும். மிக குறைவான ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், அதாவது இதை எங்கே கொண்டு போகிறாங்க, யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற நிறைய டேட்டாவை சேட்டலைட் மூலமாக ட்ராக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் செல்ஃபோனை கைவிட்டு இந்த பேஜருக்கு மாறி இருக்காங்க. சரி, இந்த பேஜர் எப்படி வெடிகுண்டாக மாற்றப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜரை யார் தயாரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோல்ட் அப்போலோ AP924 அப்படின்ற மாடலை கோல்ட் அப்போலோ நிறுவனம் தான் தயாரித்தாங்க. ஆனால் இந்த உபகரணத்தை நாங்கள் தயாரிக்கல, நாங்கள் ஒரு வெண்டார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தோம், அவங்க தான் தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் அப்போலோ நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் 5000 பேஜர்களை இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பேஜர்லையும், அதாவது அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யும் போதோ அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு கொண்டு போகிற வழியில் அதை இடைமறித்த இஸ்ரேலை சேர்ந்த மொசாத் அமைப்பு அதில் இருக்கக்கூடிய பேட்டரிக்குள்ள 3 கிராம் எடை கொண்ட வெடிமருந்தை பொருத்தினதா ஒரு தகவல் இருக்கு. அதன் மூலமாக 50% பேட்டரி, 50% வெடிமருந்து அப்படின்றது ஒரு வெடிக்கும் உபகரணமாக அந்த பேஜர் மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த பேஜரில் வெடிமருந்து இயக்கப்படாமல் அப்படியே இருந்திருக்கு. 1 மணி நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் அடுத்தடுத்து வெடிக்குது. இதை எப்படி வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு கோடட் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய டிவைஸ் ட்ரிகர் ஆகுது, ஹீட் ஆகுது. ஏதோ மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு எடுத்து முகத்துக்கிட்ட வச்சு பார்க்கும்போது வெடிக்குது. ஸோ 3 கிராம் வெடி அப்படின்றது ஒரு தனிநபருடைய உறுப்புகளையோ முகத்துக்கு பக்கத்தில் வச்சிருந்தா அதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வெடி விபத்து தீவிரமாக இருந்திருக்கு. ஆனால் கட்டிடத்திற்கோ பொது சொத்துக்களுக்கோ எந்த விதமான சேதம் ஏற்படலை. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து ரொம்ப துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா தெரியப்படுது. பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய வாடி ஹார்ட் அப்படின்ற ஒரு தலைவரை 1970களில் மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய விஷயத்தை அவருடைய டூத் பேஸ்ட்ல வச்சு அவரை கொன்னாங்க. ஜெர்மனி கொண்டு போயிட்டு அவருக்கு சிறப்பு சிகிச்சை கொடுக்கப்பட்டாலும் கூட 10 வருஷம் கழிச்சு இதை பற்றி எழுதின ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு ஈரானை சேர்ந்த அணு விஞ்ஞானிகள் யாருமே வெளியில் கொடுக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டே பயன்படுத்துறதில்ல, எங்கே போனாலும் அவங்களோட டூத் பேஸ்ட்டை கொண்டு போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறிச்சு. ஆனால் இதுவரைக்கும் மொசாத் இந்த சம்பவத்திற்கு எந்த விதமான கருத்தையும் சொல்லலை, இஸ்ரேலும் பொறுப்பேற்றுக் கொள்ளலை.